கடந்த 3 நாள்களா ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது மாட்டிஜி சீனாவில் இருந்தப்போ அவரை சிஏ ஏஜென்ட் கொல்ல பார்த்தானாம். உண்மையில ஆகஸ்ட் 29 இருந்து செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் மாட்டிஜி ஜப்பான் சீனா இரண்டுக்கும் 4 நாள் விசிட் போனாரு. இதுல ஆகஸ்ட் 31 சீனாவோட ஷாங்காயில எஸ்சிஓ சமிட் அட்டெண்ட் பண்ணாரு. சமிட் முடிஞ்சதும் புரோட்டோகால் படி எல்லாரும் தங்கள் சொந்த செக்யூரிட்டியோட போயிடுவாங்க. ஆனா இந்த முறை பில்டிங் வெளியில புடின்சார் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் மாடிஜிக்காக வெயிட் பண்ணி நின்னாரு. வெயிட் பண்ணிட்டு அவரை கார்ல ஏத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டிராவல் பண்ணாரு. இது எதுவும் பிளான் பண்ணது இல்ல. வழக்கமா 2 நாடுகளுக்கு நடுவுல மீட்டிங்ஸ் முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க கார்ல 45 நிமிஷம் பேச்சு ஏன் நடந்துச்சுன்னு அப்போ யாருக்கும் புரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்தியா ரஷ்யா பைலேட்ரல் மீட்டிங்குக்கு போறாங்க. அங்க பேசிக்கலாமே. ஆனா கார்ல ஏன் டிஸ்கஷன்னு அப்போ பல பேருக்கு டவுட் வந்துச்சு. இதுக்கப்புறம் ட்ரம்ப் ரெச்சி போய் ட்வீட்ஸ் போஸ்ட்ஸ் போட்டாரு. அப்போ இத பல பேர் லைட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியா ரஷ்யா பாண்டிங் இன்னும் அதிகமாகுதுன்னு நினைச்சாங்க. மீடியா சேனல்கள்ல இருந்து மீம் பேஜஸ் வரைக்கும் இந்த நியூஸ் வைரலானது. ஆனா அதே நாள்ல இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷோட தலைநகர் டாக்காவில் யுஎஸ் சீனியர் ஆர்மி அஃபீஷியல் டிஜே ஜாக்சன் செத்துட்டாரு. அவருக்கு வயசு 50 இருக்கும். ஒரு நாட்டு மிலிட்டரி பர்சன் இன்னொரு நாட்டுல செத்தா அது பெரிய கான்ட்ரவர்சியா மாறிடும். அதுவும் அமெரிக்காவோட ரெட் போர்ட்ல இருக்கிற யுஎஸ் ஆர்மி ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சொந்தமான ஆபீசர் வெஸ்டர்ன் டாகா ஹோட்டல்ல 800 8வது ரூம்ல இருக்கிறது என்ன? இந்த நியூஸ் அப்போ கொஞ்சம் வைரலானது. ஏன்னா பங்களாதேஷ்ல ஸ்டூடெண்ட் போராட்டங்கள் நடந்த பிறகு அங்க அமெரிக்கன் சீனியர் ஆர்மி ஆபீசர் இருக்கிறது, அவர் செத்துடுறது, அங்க நடந்த கலவரங்களுக்கும் அரசு மாற்றத்துக்கும் இதுவே காரணம் எல்லாரும் நினைச்சாங்க. தி சண்டே கார்டியன் ஒரு நியூஸ் ஏஜென்சி அவரோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற நியூஸை கவர் பண்ணுச்சு. அவங்க பங்களாதேஷ்ல போலீஸ் டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணுச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸ் படி அவர் ஹோட்டல்ல 2 நாள் முன்னாடியே செக் இன் ஆகியிருக்காரு. ஆனா அவர் பல மாசங்களா பங்களாதேஷ்லயே இருக்காரு. பிசினஸ் ட்ரிப்னு தெரியுது. செத்த நாள்ல ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க. அதுல எந்த இரெகுலர் ஆக்டிவிட்டியும் ரெக்கார்ட் ஆகல. உடனே அவரோட உடலை டாக்காவில் இருக்கிற யுஎஸ் எம்பசிக்கு கொடுத்துட்டாங்க. இங்கதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பர்சன் மிஸ்டீரியஸா செத்தா அவரோட உடலுக்கு ஆட்டோப்சி பண்ணிட்டு அப்பிறகு கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி எந்த புரோட்டோகாலும் ஃபாலோ ஆகல. டைரக்டா யுஎஸ் எம்பசிக்கு கொடுத்துட்டாங்க. போலீஸ் டாக்குமெண்ட்ஸ்ல அவரோட மரணம் நேச்சுரல்னு சொல்லியிருக்கு. அப்பிறகு தி சண்டே கார்டியன் ரிப்போர்ட்ஸ் படி இந்த பர்சன் சாதாரண சோல்ஜர் இல்ல, அமெரிக்கன் ஆர்மியில முக்கிய ரோல் பண்ணிட்டு இருந்தாராம். பிறகு அவருக்கு தெரிஞ்ச பல பேர் அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஐடி பத்தி சொன்னாங்க. அதுல கிட்டத்தட்ட 20 வருஷம் அமெரிக்கன் மிலிட்டரியில ஒர்க் பண்ணினது, ஏசியாவில் மல்டிபிள் காம்பார்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ், டெம்பரரி டியூட்டி அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணினது இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. அதுவும் அவர் முன்னாடி எப்பவும் போஸ்ட் ஷேர் பண்ணதில்ல. அப்புறம் செப்டம்பர் 1 யுஎஸ் ஆர்மி ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் கமாண்டோட ஸ்போக்ஸ் பர்சன் எல்லா கரண்டா சர்வ் பண்ற பர்சனல் யாரும் அக்கவுண்டட் ஃபார் பிரசன்ட்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கமாண்டுக்கு அசைன் பண்ணின பர்சனல் எல்லாரும் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க செத்த பர்சன் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுனாரா இல்ல முன்னாடி பண்ணுனாரான்னு கன்ஃபர்ம் பண்ணல. அப்புறம் டாக்காவில் எந்த ஆபரேஷனும் நடக்கலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால இன்னொரு நியூஸ் வைரலானது. அதாவது இது நடந்த சில நாட்களுக்குள்ள டாக்காவில் இன்னொரு ஹோட்டல்ல டாப் ஐஎஸ்ஐ ஏஜென்ட், பாகிஸ்தான் ஏஜென்ட் செத்து கிடைச்சானாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற நியூஸ் எதுவும் வரல. இதுவரைக்கும் இந்த 2 இன்சிடென்ட்ஸையும் எல்லாரும் செப்பரேட்டா பார்த்தாங்க. ஆனா எஸ்சிஓ சமிட்ல இருந்து திரும்பி வந்ததும் மாடிஜி ஒரு ஸ்பீச்ல நான் ஜப்பான் சீனா விசிட் பண்ணி வந்தேன்னு சொன்னதும் எல்லாரும் கைத்தட்டுனாங்க. அப்போ அவர் நான் போனதுக்காக கைத்தட்டுறீங்க இல்ல திரும்பி வந்ததுக்கான ஜோக் மாதிரி கேட்டாரு. அதனால இது இந்த இன்சிடென்ட்டோட டர்னிங் பாயிண்ட். மாடிஜி ரொம்ப ஜோக் பேசுவாரு, ஆனா மரணம் பத்தி இவ்ளோ ஈஸியா பேச மாட்டாரு.
இப்போ பேசினதால அதுக்கு மீனிங் தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ தியரி என்னன்னா, இந்தியா அமெரிக்கா சொல்றத கேட்கல, ரஷ்யா சீனாவோட ரிலேஷன்ஸ் அதிகப்படுத்துது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாளத்துல நடந்த மாதிரி இந்தியாலையும் அமெரிக்கா கலவரம் உருவாக்கி பவர் சேஞ்ச் பண்ண பார்க்குதான். ஆனா இந்தியால நடக்காததால இதுக்கு பதிலா மோட்டிஜியை கில்ல பார்த்ததாம். பிறகு டாட்ஸ் எங்க கனெக்ட் ஆனதுன்னா, பைலேட்ரல் மீட்டிங்குக்கு போற புடின் மோட்டிஜி அங்க பேசாம ஒரே கார்ல பேசுறது, புடின் சார் மோட்டிஜிக்காக வெயிட் பண்றது, அவருக்கு வெயிட் பண்ண வேணாம், எப்படியும் மீட்டிங்குக்கு போறாங்க, அங்க கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணிக்கலாமே. ஒரு நாட்டு பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டருக்கு புரோட்டோகால்ஸ் ரொம்ப முக்கியம். அது அவ்வளோ ஈஸியா மீற மாட்டாங்க. நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இல்ல, அவங்க நாட்டு செக்யூரிட்டி ஒத்துக்காது. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஷார்ட் டைம்ல இந்தியன் செக்யூரிட்டியில இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு மாடிஜி போறது என்ன? இன்னொன்னு, மாடிஜிக்கும் புடினுக்கும் ஒரே லாங்குவேஜ் பேசுறாங்க, நடுவுல டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த கார்ல தெரியல, கேவலம் மாடிஜி புடின் சார் மட்டும்தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதே டைம்ல அமெரிக்கன் டாப் ஏஜென்ட் ஒருத்தர் இந்தியா பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல செத்து கிடைச்சது. அமெரிக்கா நம்மளோட ஆக்டிவ் பர்சனல் யாரும் செத்ததில்லைன்னு அனௌன்ஸ் பண்றது, அப்பிறகு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அவரோட அக்கவுண்ட்ல ஒரு போஸ்ட் வர்றது, இவையெல்லாம் ஒரு சீக்வென்ஸ்ல நடந்த மாதிரி தெரிஞ்சது. டாட்ஸ் கனெக்ட் ஆச்சு, எல்லா டாட்ஸும் ஒன்னா சேர்ந்துச்சு. ஆனா இங்க தியரி என்னன்னா, இந்த அமெரிக்கன் CIA ISI பண்ற ஆபரேஷன் பத்தி நம்ம இந்தியன்ரா ரஷ்யாவோட SVR ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு, அப்பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆபரேஷன் பண்ணி அமெரிக்கன் ஏஜென்ட்டை பங்களாதேஷ்ல கொன்னுட்டாங்கன்னு தியரி. ஆனா இது ரியல்னு சொல்ல ப்ரூஃப் எதுவும் இல்ல, ஜீரோ ப்ரூஃப்ஸ். ஜஸ்ட் ஒரே டைம்ல நடந்த சீக்வென்சஸை கனெக்ட் பண்ணி எடுத்த ஒரு தியரி இது. இந்தியா இல்ல USA இல்ல பப்ளிக்கா இத பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது. ஆனா இது ரியலா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்னா, உண்மையில நமக்கு தெரியற சான்ஸ் ஜீரோ தான். ஆனா ஒன்னு மட்டும் சொல்லலாம், இவை எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. 26 ஜனவரி 2025 US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு சைன் பண்ணாரு. அதாவது US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் USAID இது இன்னொரு நாடுகளுக்கு போற ஃபாரின் எய்ட் பணத்தை முழுக்க சஸ்பெண்ட் பண்றோம்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இது அமெரிக்கா ஹிஸ்டரியில ஒரு பெரிய மூவ். ஏன்னு கவனமா கேளுங்க. தி ஃபாரின் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961 கீழே USAID செட் ஆஃப் பண்ணாங்க. அதோட மெயின் ரீசன் US ஃபாரின் எய்ட் ப்ரோக்ராம்ஸ் டிசைட் பண்றது. இதை ஸ்டார்ட் பண்ணின டைம் கோல்ட் வார் காலம். அப்போ உலகத்துல ரஷ்யா டாமினன்ஸ் குறைக்கிறதுக்காக கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க இன்னொரு நாடுகள்ல ப்ரோக்ரெசிவ் டெவலப்மெண்ட் அஜெண்டாஸுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு நாட்டுல ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணி அங்க ஃபண்டிங் அனுப்பி டெவலப்மெண்ட்டுக்கு பணம் யூஸ் பண்ணுவாங்க. இது புக் மேல இருக்கிற பர்பஸ். ஆனா ரியலா இப்ப நடக்குதான்னா இல்ல. USAID ஒரிஜினலா ஸ்டார்ட் பண்ணினது ஒரு நாட்டோட பொலிட்டிக்கல் பவர் வாங்கறதுக்காக. வாங்க முடியலன்னா தங்களுக்கு வர்றவங்க அந்த நாட்டுல பவர்ல வைக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டிங் ஒரு நாட்டை நாசமாக்குறதுக்கே அதிகம் யூஸ் ஆகுது. ஒயிட் ஹவுஸ் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணின ஒரு ஷீட் படி, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்களுக்கு USA ஃபண்டிங் அனுப்புது. ஃபார் எக்ஸாம்பிள், சாரிட்டி பேர் சொல்லி ஆசியாவில் இருக்கிற அல்-காய்தா அஃபிலியேட்டட் ஃபைட்டர்ஸுக்கு ஃபண்டிங் கொடுக்குது. இன்னும் கொடுமை என்னன்னா, மும்பை அட்டாக்ல 6 அமெரிக்கன்ஸ் செத்தாங்க. அதுக்கு ஃபண்டிங் கொடுத்தது யாரு தெரியுமா? இந்த அமெரிக்கன் US சைட், அதாவது அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸ். 1983 பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி எனிட்டி ஸ்தாபிச்சாரு. இத CIA டைரக்டர் வில்லியம் கேசி உதவியோட டிசைன் பண்ணினாரு.
1967 ராம்பார்ட்ஸ் மேகசின் ஒரு ஸ்கேண்டலை வெளியிட்டுச்சு. ஃபாரின் ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸுக்கு சீக்ரெட் ஆக பணம் கொடுக்குதுன்னு. அதுக்கப்புறம் சிஏ டைரக்ட் ஃபண்டிங் குறைச்சு என்இடி மூலமா இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணுது. என்இடி ஃபாரின் நாடுகளில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேரிட்டிகளுக்கு சப்போர்ட் கொடுக்குது. வெனிசுலா, கியூபா, பிரேசில், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ மாதிரி நாடுகளில் சோஷியல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாக்குறதுல இதோட ரோல் இருக்குன்னு ஆரோபங்கள் இருக்கு. 2022 2023 மட்டும் என்இடி கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவு பண்ணுச்சு. இது பல நாடுகளோட கவர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ற பவர். அமெரிக்காவோட லாங் டேர்ம் கோல் வேர்ல்ட் டாமினேஷன். சவுத் ஆசியாவில் இந்தியா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கணும்னு விரும்புது. அதனால இந்தியாவை மிலிட்டரியா ஸ்ட்ராங் பண்றது. ஆனா ஓவரா க்ரோ ஆகாம இருக்க பாகிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு ஹெல்ப் கொடுக்குது. கடந்த 11 வருஷங்களா இந்தியா அமெரிக்கா அட்வைஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணாம ரஷ்யாவோட ஆயுத டீல்ஸ் பண்ணிக்குது. இதனால அமெரிக்கா இந்தியால தனக்கு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் செட் பண்ண பார்க்குதுன்னு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. என்ஜிஓக்கள், ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் போராட்டங்கள் மூலமா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாக்குற ட்ரைஸ் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் மாடிஜி மேல அட்டாக் ட்ரைஸும் இருக்கலான்னு சிலர் கெஸ் பண்றாங்க. ஆனா இவை இதுவரை ஃபெயில்ட். இந்த விஷயங்கள் ஃபியூச்சர்ல ஃபுல்லா வெளியே வரலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்படி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.